அதை நான் முதல்லேருந்து நம்ம சொல்லிட்டு இருக்கிறது, நீட்டு வந்து ஒரு அவசியம் தாங்க. ஒரு காவல்துறையில் சேரணும்னா கூட அதுக்கு வந்து தகுதி இருக்கிறா இல்லையான்னு வந்து கண்டுபிடிப்பதற்காக வந்து பயிற்சி போகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து தகுதி இருக்கா இல்லையான்னு சோதனைலாம் பண்ணுறாங்க. அப்போ நீட்டு வந்து ஒரு 2 விதத்தில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கேப்டன் ஃபீயை வந்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுறீங்க, எழுதினாலும் நேரட்டாக வந்து கல்லூரியில் வந்து சேர்கிறதுக்கான வாய்ப்பு உருவாகுது. அப்புறம் இந்த போராட்டம் என்னன்னு எனக்கு புரியல. ஏன்னா ஏற்கனவே காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போதே 13 தடவை வந்து லீக் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் வந்து விசாரணை பண்ணுறாங்க, விசாரணை எடுத்தாங்க, கோர்ட்டு கேஸ் போட்டாங்க, இதெல்லாம் நடந்துச்சு. இது நடக்காத சம்பவம் கிடையாது. ஆனால் இது நடக்கணும்னு நான் சொல்லலை. ஆனால் மேலே வந்து லீக் ஆன பிறகு அது உடனே 13 பேர் கைது பண்ணியிருக்காங்க. ஜூனில் வந்து எக்ஸாம் நடந்திருக்கு. அதாவது 2013 ஆரம்பித்த நீட்டு வந்து ஆரம்பத்து கட்டத்தில் வந்து 6,87,000 ஏதோ வந்து பேர் எழுதுனது இன்றைக்கி வந்து 22 லட்சம், ஆல்மோஸ்ட் 23 லட்சம் பேர் எழுதுகிறாங்க. ஆனால் இருப்பது சீட்டு இருக்கிறதே 1.5 லட்சம் தான். அப்படி இருக்கும்போது பெரிய கடுமையான போட்டி, ஒரு பரீட்சை எழுதுகிறாங்க. அந்த பரீட்சை இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறது எந்த வித நியாயம் இல்லைன்னு என்னுடைய கருத்து. ஆனால் இந்த இது வந்து என்னென்னா, அந்த வெளிநாட்டின் சதி, இந்த சதிக்கு உட்பட்டு இளைஞர்கள் சென்று விடக்கூடாது என்று தான் நான் சொல்கிறேன். நம்மளுடைய கோரிக்கை என்னென்னா, இளைஞர்கள் வந்து எதற்காக ஒரு போராட்டம் நடக்கிறது, எதற்காக இது செய்யப்படுகிறது என்பதை உணர்ந்து செயல்பட்டால் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து இந்தியா வந்து மிக வேகமாக பொருளாதார அடிப்படையில் உயர்ந்து கொண்டு இருக்கும்போது, அந்த பொருளாதார அடிப்படை உயர்கின்ற நாடு இருக்கும்போது அது எல்லாரும் வந்து சீர்குலைக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதோ என்ற ஐயப்பாடு தான் வருது மேடம். ஏன்னா அதிகமான இளைஞர்கள் உள்ள நாடு இந்தியா என்று கருத்து கணிப்புகள் சொல்லும்போது, அந்த இளைஞர்களை சிறப்பாக வழிநடக்கின்ற பொறுப்பு நம் அனைவருக்கும் உண்டு. ஆக இந்தியா வந்து சிறப்பாக ஒரு வல்லரசாக உருவாகி கொண்டிருப்பது, பொருளாதார ரீதி உயர்ந்து கொண்டிருப்பது, உலக அளவிலே பார்க்கக்கூடிய அளவிலே பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் இந்த நாட்டை வழிநடத்தி கொண்டிருக்கும் போது இது போன்ற செயல்கள் இந்த நாட்டை சீர்குலைப்பதற்கான செய்யப்படுகின்ற சதி என்று தான் நான் நினைக்கிறேன். யார் வாய் திறக்கலைங்க? அது நீங்கள் அவரை தானே கேட்கணும். நான் வந்து அதிகமாக கவனம் செலுத்துறேங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் என்னுடைய கருத்து. அவங்க என்ன சொன்னாங்க, இவங்க என்ன சொன்னாங்க, நான் சொல்கிறது கருத்து சொல்ல வரல. என்னை பொறுத்த வரைக்கும் தான் என்னுடைய கருத்து. ஏன்னா பொருளாதார அடிப்படையில் உயர்ந்து கொண்ட இந்தியாவை சீர்குலைக்கின்ற சதியில் நாம் சிக்கிக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்கிறேன்.